அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் காண்பது 26வது பாடல். சமுதாயத்தில் ஒருவருக்கு நற்பெயரும் செல்வாக்கும் மற்றவர்கள் மதிக்கும்படியான சொல்வாக்கும் இருப்பது மிக முக்கியம். அன்னையே, உன்னை பாடும் வல்லமை எனக்கு எப்படி வந்தது என்று வியக்கும் பட்டர் அந்த சொல்வாக்கையும் செல்வாக்கையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று அன்னையை போற்றுகிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின்றாள் இணக்கி என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே. அதாவது, ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். உன்னை துதிக்கும் உன் அடியவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்யும் வல்லமையை பெற்றுவிடுவார்கள். கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே நறுமணம் வீசும் கடம்ப மலர்களை சூடிய கூந்தலை உடைய அழகியே, மனம் நாரும் நின்றாள் இணக்கி என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே. வாசனை மிக்க உன்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய இந்த சாதாரணமான சொற்கள் எப்படி பொருத்தமாக வந்து சேர்ந்தன. இதை நினைத்தால் எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அம்மா. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, உன்னை துதிப்பவர்களுக்கு சிவசக்திக்கு நிகரான வல்லமை கிடைத்து விடுகிறது. அத்தகைய உன்னுடைய திருவடிகளுக்கு என்னுடைய சாதாரணமான தமிழ் மொழியில் நான் பாடியது உன்னுடைய அருளால் தான். உன்னை பாடும் இந்த வாக்குத்திறனையும் நீ தரும் செல்வாக்கையும் எனக்கு தந்தருள்வாயாக அம்மா. பாராயணம் செய்யும் முறை. பேச்சாற்றல் மேம்படவும் சொல்வாக்கு அமையவும் சமூகத்தில் மரியாதை கிடைக்க விரும்புவோர் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் படத்தின் முன் நின்று தெளிவான உச்சரிப்புடன் பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும், பேச்சாற்றல் மேம்படும், சமுதாயத்தில் உங்களின் அந்தஸ்து மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். அன்னை அபிராமியின் அருளால் அடியவர்களுக்கு இணையான ஆற்றல் கிட்டும். கடம்ப மலர் கிடைக்கவில்லை என்றால் அன்னைக்கு மல்லிகை அல்லது ரோஜா மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக தேங்காய் பால் கலந்த இனிப்பு படைக்கலாம். அன்னையின் புகழை பாடும் நாவே உண்மையான செல்வம். அந்த செல்வாக்கை பெற்று நீங்களும் உயர்ந்த நிலையை அடையுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 27வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.